பிக் பாஸ் லைவ்ல மீண்டும் ஒரு முறை பார்வதி மற்றும் திவாகருக்கு இடையே சின்ன வாக்குவாதம். அப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நானும் உன் பேச்சுக்கு வரமாட்டேன், நீ என் பேச்சுக்கு வரக்கூடாது, பேசவும் கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி சண்டை வர அளவுக்கு என்ன காரணங்கள் ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் பார்வதி, கமருதீன், வினோத் புதிய கூட்டணியா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இதுல குறிப்பா பார்வதி ஒரு பயங்கரமான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் ட்ரை பண்றாங்க. அது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். வணக்கம் மக்களே. நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் கமருதீன் அந்த டாஸ்கோட வின் பண்ணிட்டாரு. பார்வதி எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் அந்த டீம் கனி கேங்ல இருந்து யாருமே வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அது நடந்துருச்சு. ஸோ பிக் பாஸும் பயங்கரமான பாராட்டுகள்லாம் கொடுத்து கிராண்ட் டின்னர் இருக்குன்ற மாதிரி வெல்கம் பண்ணிட்டாரு. இதுல சூப்பர் டிலக்ஸ் தான் பெரும் பாதிப்பு. 5 பேர் அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போறாங்க. 2 பேருக்கு நாமினேஷன் பாஸ் கிடைக்க போகுது. இதுதான் முடிவா? இப்ப என்ன பண்றாங்க, திவாகரும் பார்வதியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அடுத்த வாரம் சுபிக்ஷாவை நம்ம ஹவுஸ் மாத்தியே ஆகணும், சுபிக்ஷாவும் ரம்யாவும் ஹவுஸை மாத்தியே ஆகணும், வினோத்தும் கூட அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. இவங்க 2 பேரும் மாத்தியே ஆகணும், வீட்டை விட்டு அவங்கள அடிச்சு துரத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அது 2 1 உனக்கு வரணும், 2 நமக்கு வரணும், இந்த 2 பேரை தாண்டி வேற யாருக்கும் போக விடாத மாதிரி பண்றோன்னா விடவே கூடாது, என்ன நடந்தாலும் சரி நம்ம அதுக்கு விடாப்புடியா நின்று அதை வாங்கியே ஆகிறோன்ற மாதிரி பார்வதி இதை சொன்னோன்னே திவாகரும் ஓகே சொல்லிட்டாரு. நம்ம நினைச்ச மாதிரி கமருதீன் ஜெயிச்சிட்டான், இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா நடக்கும், பிளான் பண்ணுவோம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கிருந்து உள்ள போயிட்டு கமருதீன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ பயங்கரமா பண்ணிருக்க, சூப்பரா ஜெயிச்சிட்ட, வேற மாதிரிடா, ஆனா பாத்தியா நீ ஜெயிச்ச வெற்றி யாருமே கொண்டாட விடல, கொண்டாட கூட இல்லை. அப்ப கூட என்ன வந்து பண்றானுங்க, ரம்யா இது பண்ணிட்டா, ரம்யா கொடுத்துரு, இப்படிதான் பேசுறானுங்களே தவிர்த்து உன்னை எவனாவது கொண்டாடினானா இது பண்ணானான்ற மாதிரி கமருதீனுக்கு எதிராக இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் லாஜிக்கலா பார்க்கும்போது கமருதீனும் அந்த கேங்குல சேரல, அந்த கேங்குக்கும் கமருதீனை பிடிக்காதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அதான் பாயிண்ட். அவங்களும் பெருசா செலிப்ரேட் பண்ணல. இதே வேற யாருன்னா ஜெயிச்சு சபரிலாம் ஜெயிச்சிருந்தா தூக்கி கொண்டாடி இருப்பாங்க, வேற லெவல் டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இவன் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலான்றதால இவர் மேல நம்பிக்கையே வைக்கல. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் வராரு பிரவீன், அங்க உட்காந்துட்டு இருக்காரு மெயின் ஒரு பக்கத்துல பிரவீன், இன்னொரு பக்கம் கானா வினோத். இவங்க போயிட்டு இவன் என்ன சொல்றான்னா, யாரு இவ பேர் மறந்துச்சு, கமருதீன் போயிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாடுறா, அடுத்த வாரம் நீ சூப்பர் டிலக்ஸுக்கு வந்துரு, உனக்கு எல்லா திறமைகளும் இருக்கு, நீ தான் டிசர்விங் கேண்டிடேட், அங்க இருக்குல்ல நீ தான் டிசர்விங், கேமையும் நீ விளையாடுவ, யோசிப்ப. ஸோ இந்த கேமை சூப்பர் டிலக்ஸ்லேருந்து எப்படி விளையாடணுன்ற ஐடியாலாம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கு, சாப்பாடு, தூக்கம், ஃபன்னு எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து பண்றியா, இதெல்லாம் பண்ண யோசிக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் 2 ஸ்வாப்பிங் நடக்க போதா இல்லை நிறைய ஸ்வாப்பிங் நடக்க போதான்னு தெரியல. பட் அங்க இருக்க 5 பேர் வெளியே வந்துருவாங்க. ஆக்சுவலா நாமினேஷன் வருவாங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா, 5 பேர் அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. ஆனா பிரவீன் நீ வந்தே ஆகணும், இது பண்ணணும்னு. ஆனா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே பிரவீனை கூப்பிட்டுக்கலான்றது சொன்னது கமருதீன் தான். ஸோ இங்கேயும் பிரவீன் வந்துட்டா கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் திட்டமிடல் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சபரி உள்ள உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது கேங்கோட ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம கேங்ல எல்லாருமே நியாயமா விளையாடி இருக்கும், ஐ மீன் நம்ம டீம்ல எல்லாருமே நியாயமா விளையாடி இருக்கும். நம்ம டீம்லயே இன்னொரு பிளேயருக்கு நம்ம ஆப்போனண்டா இருந்தாலுமே அவங்களுக்கு துரோகம் பண்ணாம கரெக்டா விளையாடி இருக்கும். ஆனா சில பேர் அப்படி இல்லைன்ற மாதிரி பேசுறாரு. திவாகரும் அங்க உட்காந்து கேட்டுருக்காரு. ஓகே, ஐ மீன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கொடுத்த வாக்குக்கு கரெக்டா இருந்திருக்கும், சில பேர் வாக்கை கூட காப்பாத்தாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அங்க பார்வதியை டைரக்டா இன்டைரக்ட்லி அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவாகர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இவர் கோவப்பட்ட சபரி, எதா இருந்தாலும் நான் இங்க மறைச்சு பேசல, நான் இருக்கிறதால பேசாம தவிர்க்கிறீங்களான்ற மாதிரி. திவாகர் அங்கதான் இருக்காரு. திவாகர் இருக்கிறதால ஏதோ ஒரு டாபிக் பேசாம மறுத்து கடந்து போற மாதிரி ஒரு விஷயம் நடந்தவொன்னு திவாகர் கேட்டுறாரு. சபரி உடனே சொல்றாரு, இப்ப நீ சொன்னது தப்பு, நான் பல இடத்துல பார்வதியை பத்தி இங்கேயே கூட பேசியிருக்கேன், உன் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், அப்படிலாம் கிடையாதுன்னா நீ தப்பா புரிஞ்சுக்கிற, உன் மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு, போக போக அதை நீயே கெடுத்து போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் சபரி சொல்றாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அங்க திவாகர் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதையும் கேட்டுட்டு இருக்காரா. கேட்டுட்டு இது வெளியே வந்துடுறாங்க. ஓகே, வெளியே வந்துட்டு திரும்ப கானா வினோத், கமருதீன் மற்றும் பார்வதி டிஸ்கஷன் போகுது. அங்க டிஸ்கஷன் போன உடனே அப்ப சொல்றாங்க, ரம்யா சுபிக்ஷா வந்து டார்கெட் பண்ணலாம், அவங்க 2 பேரும் டார்கெட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணணும், அவங்கள உள்ளவே விடவே கூடாது. இதுல குறிப்பா ரம்யா சொல்றா, 17 நாள் இங்க ஃபுட்டுலாம் நல்லா சாப்பிட்டேன், இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி இருக்கா. அதை தாண்டி அந்த டீமுக்குள்ள போயிட்டு அக்கான்றா, அண்ணன்றா, அம்மான்றா எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கா. அங்கேயும் ஒரு நல்லது, இங்கேயும் நல்லது, ஓட்டிங்காக என்னெல்லாம் பண்றா போல இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த அங்க தூக்கி கரெக்டா கமருதீன் பக்கமும் ரம்யாவை பத்தி வினோத்கிட்டையும் போட்டுறாங்க.
வினோத்தும் வந்து என்ன சொல்லிடுறாரு, கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு யோசிப்போம், கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போகுது. ஆனா பார்வதியோட ஐடியா பாத்தீங்களாங்க, ஒரு பக்கம் திவாகர் வந்து 2 பேரை நாமினேஷன் பண்றது முடிவாயிட்டாரு. ஒரு பக்கம் வினோத் மற்றும் இவங்க ரம்யா இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ வினோத்தையும் நம்ம வெளியே அனுப்பலான்றதை அங்க திட்டம் போட்டாங்க பார்வதியும் திவாகரும். இங்க வந்து என்ன சொல்லியாச்சு, சுபிக்ஷாவை பத்தியும் ரம்யாவை பத்தியும் இங்க வினோத் கிட்ட போட்டு விட்டாச்சு. அப்ப வினோத் என்ன நினைப்பாரு, ஓ இதுதான் இப்படிதான் பண்ணுதுங்க, இதையும் செஞ்சு விடலான்னு இவரு தாட்ல வந்துருச்சு. ஸோ ஆக மொத்தத்துல இவங்கள வச்சே உள்ள இருக்கிற டீமை உள்ள இருக்கிற ஆளை வச்சு மாத்தி மாத்தி அடிச்சு வெளியே அனுப்பலாம் அப்படின்ற பாயிண்ட் வந்தோடனே ஒட்டு மொத்தமா இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்ற ஒரு டாபிக் வரும்போது சுபிக்ஷாவும் ரம்யாவும் போட்டுருவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சைட்ல வினோத் அண்ணாக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அங்க. ஸோ வினோத்துக்கு போட்டு விடலான்னு அங்க போட்டு, ஸோ அட் அ டைம்ல அவங்க நினைச்ச பிளானை மற்றவங்களை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் மூவ். இதை ஒரு பக்கம் பார்வதி அருமையாகவும் நன்றாகவும் தீவிரமாகவும் செஞ்சு கொண்டிருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு பக்கம் நடக்குது. இது நடந்து முடிஞ்ச உடனே வினோத்கிட்ட இன்னொரு விஷயமே சொல்லிடுறாங்க. வினோத் என்ன சொல்றாரு, ஆனா உன்னுக்காக தானே அன்னைக்கு திவாகர் பேசினார் நேத்து, அந்த எஃப்ஜே மேட்டர் அந்த கட்டி பிடிச்சலாம். இல்லம்மா எனக்காக பேசினது நியாயம் தான், ஒரு வாட்டி பேசலாம், 2 வாட்டி பேசியாச்சா, திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லக்கூட விஷயமா, ஏதாவது ஃபன்னுனா கூட பரவாயில்ல, அந்த இஷ்யூவை பத்தி திரும்ப திரும்ப பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் சொன்னேன், அதை மட்டும் புரிஞ்சுக்க சொல்லுமான்ற மாதிரி இவரு ஒரு தரப்பு சொல்றாரு. அவர் உனக்காக தானே பேசினார், எனக்காக பேசினார் தான், ஆனா இது வேண்டான்றதான் நான் சொல்றேன்ல, அதை மட்டும் புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி இங்க பார்வதி திவாகரோட நிலைமை இங்க சொல்ல வைக்கிறார். இவரும் இவரோட தரப்ப சொல்லி முடிச்சிட்டார். அங்க கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, டைனிங் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கலையரசன் வந்து சொல்றான், திவாகர் ஏதோ ஒண்ணு உன்னை பத்தி உள்ள பேசினாருக்கா அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட இது கலையரசன் பார்வதி கிட்ட சொல்லும் போது திவாகர் கிட்ட கேட்கறாங்க, ஆனா அப்படி பேசினியானா, அது அப்படி இல்ல பாரு, சொல்றதை கேளு, இல்ல நீ அப்படி பேசினியானா, அப்படி இல்ல பாரு அப்படின்ட்டு, இல்லப்பா அங்க ஒண்ணு கேட்டாங்க, நானும் ஆமா பார்வதி இப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஆமான்னு தலையாட்டினேன், ஆமான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன், அது ஏன் சொன்ன நீ, ஏன் சொன்ன நீ, அந்த ஒரு விஷயத்த கூட எதுக்கு சொன்ன, அந்த ஒரு விஷயத்த கூட நீ சொல்லிருக்கூடாது, நம்ம 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணா அது நம்ம 2 பேருக்குள்ளேயும் இருக்கும், நீ என்னை பத்தி அப்சர்வேஷனோ என்னை பத்தி இதுவோ நீ போய் அங்க சொல்றதும் கூடாது, சொல்லவும் கூடாது, சொல்லவே சொல்லாத, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க வந்து நான் பேசும்போது என்ன பேசவும் விட மாட்டேற, நடுவில் டிஸ்டர்ப் பண்ற, இதுல உன் அப்சர்வேஷன் ஸ்கில்லா காட்டுற, நான் கேம் இப்படிலாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ என்கிட்ட கூட சொல்லாத. பார்வதியை பத்தி அங்க திவாகர் போயிட்டு அந்த பிக் பாஸ் வீட்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்றதை கலையரசன் கன்வே பண்ணிடுறான். திவாகர் ஆமா நான் ஒண்ணுதான் சொன்னேன், ஆனா வேற எதுவுமே சொல்ல, ஆமாவோ ஏதோ ஒன்று சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீராரு. உடனே பார்வதி கோவப்பட்டு இந்த ரியாக்ஷன் நடக்குது. இதுக்கப்புறம் எந்த அப்சர்வேஷனும் நீ என்னை பத்தி சொல்லாத, நானும் உன்னை பத்தி சொல்றேன், உன்னை பத்தி பேசவும் இல்லை, நீ என்னை பத்தி பேசாத, எதுவுமே பண்ணாத அப்படின்னும் போது, இல்ல பாரு நான் சொல்றது கேருன்ற மாதிரி, உனக்கு சொன்னா புரியாது பாருன்ற மாதிரி திவாகர் ஏதாவது சொல்லுவார்ல, அந்த ரியாக்ட் பண்ணோன்னு பாரு காண்டாயிட்டு கிளம்பிட்டாங்க. திவாகரும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். இதுல நீயும் இனிமேட்டு என்னை பத்தியும் பேசக்கூடாது, நானும் உன்னை பத்தி பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை பத்தி நீ ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் சொல்றது அது ரொம்ப தப்புண்ணே, இது வேற மாதிரி இருக்கு, பின்னாடி பேசுற மாதிரி இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. எனக்கு அப்போ ஒண்ணுதான் தோணுச்சு, பார்வதி அப்ப நீங்க மத்தவங்களை பத்தி நீங்க பேசுறதுலாம் என்ன அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ஸோ யாருமே மற்றவங்களை பத்தி பின்னாடி பேசக்கூடாது தான். ஆனா இந்த வீட்டில் பரவலா அது நிறைய நடக்கும், நடக்காமலாம் இருக்காது, நடக்கும். ஆனா எப்படின்னா, உங்களை பத்தி யாராவது பேசினா அது பின்னாடி பேசுறதா நீங்க சொல்றீங்க, ஆனா மற்றவங்களை பத்தி நீங்க பேசும்போது அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. திவாகர் உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னது தப்புப்பா, அப்ப நீங்க மற்றவங்களை பத்தி சொல்றீங்களே, அப்ப அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத என்னோட கேள்வி. சிம்பிள் அஸ் தட். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.